நீதிமன்ற உத்தரவுப்படி கோவில் தேர் திருவிழா நடத்த அனுமதி கோரி பொதுமக்கள் மனு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள ஆவட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயனார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா மே 15 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறுவதாக ஊர் பொதுமக்கள் சார்பில் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி ஊரில் உள்ள 3 தெருக்களிலும் நடத்த அனுமதி கோரி ஊர் பொதுமக்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 14ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவும் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையில் நடைபெற காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ராமநத்தம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் முன்கூட்டியே மனு அளித்திருந்தனர். ஆனால் கடந்த 17ஆம் தேதி தேர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்காத காரணத்தால் விழா தள்ளி வைக்கப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று 21/5/2026 காலை சுமார் 11 மணியளவில் ஆவட்டி கிராம பொதுமக்கள் திட்டக்குடி வட்டாட்சியர் உதயகுமாரை நேரில் சந்தித்து நாளை தேர் திருவிழாவை போலீஸ் பாதுகாப்புடன் கிராமத்தின் 3 தெருக்களிலும் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆவட்டி கிராம பொதுமக்கள் பல மணி நேரமாக காத்திருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஆவட்டை கிராமத்தைச் சேர்ந்த மங்கையர்கரசி ஐயன் பிள்ளை எனது பெயர். எங்கள் ஊரில் திருவிழா நடத்தணும், அதாவது நிறைய திருவிழாக்கள் நடக்கும். எல்லா திருவிழாவும் சாமி உற்சவம் வரும் பொழுது தெற்கு வீதி வடக்கு வீதி வழியாக தான் வழக்கமாக வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு 60 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி 2 தெரு மட்டும் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, 2 தெரு வழியாக மட்டும் சாமி ஊர்வலம் வந்துச்சு. 60 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் இப்போ தெருவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 3 பெரும் தெருவுகளாக எங்கள் ஊரில் இருக்குது. அதனால் எங்களுடைய கோரிக்கை, நாங்கள் வடக்கு வீதியில் இருக்கோம். வடக்கு வீதியில் சாமி ஊர்வலம் வரணும். தெற்கு வீதியில் வருது, ராஜ வீதி நடுத்தெருவில் வருது, அடுத்தது வடக்கால தெருவுக்கு வரணும் அப்படின்றது எங்களுடைய 60 ஆண்டு கால போராட்டம். இதில் யாருமே செடி மடுக்காததுனால இப்போ ரொம்ப அது எங்களுக்கு சாமி வந்தே ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப அந்த ஆவலில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கலெக்டர் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் உத்தரவு ஹைகோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு 3 வீதிக்கும் சாமி ஊர்வலம் வரணும், வடக்கால வீதிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரும் முன்வரல அதிகாரிகள். 17ஆம் தேதி திருவிழா நடத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு கோர்ட் உத்தரவு அன்னைக்கு நடத்த ஆரம்பிச்சப்போ அவங்க தடுத்துட்டாங்க. இன்னொரு நாள் ஒத்தி வச்சாங்க. நாளைக்கு 22ஆம் தேதி கடைசி தேதி எங்களுக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குது. அதுக்குள்ள அந்த திருவிழா நடத்தணும். இப்போ தாசில்தார் ஆஃபீஸில் திட்டக்குடி வட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே நிற்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பந்தோபஸ்து போலீஸ் தான் தரணும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் உத்தரவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி சொல்கிறதுனால எங்களுக்கு கடைசி தேதி நாளைக்கு, அதுக்குள்ளே இந்த திருவிழாவை நாங்கள் நடத்தி ஆகணும் இல்லைங்களா? அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய இந்த பணிவான கோரிக்கையை ஏற்று, எங்களுக்கு உணர்வுபூர்வமான இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு சரியான ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க எங்களுக்கு சாதகமாக வடக்கு வீதிக்கு கோர்ட்டு கொடுத்த உத்தரவின்படி அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம்